இன்றைக்கி பங்குனி உத்திரம். கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் மிளகு பொங்கல் 2 செய்வோம். ஆனால் 2யுமே ஒரே குக்கரில் வச்சுட்டு சரி பாதியாக சாதத்தை எடுத்து பொங்கல் வைப்போம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1.5 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு, இது 2யும் எடுத்து ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அரிசி ஊறிடுச்சு. இப்போ அதுக்கு உள்ள தண்ணி 1 கப்புக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த அரிசியை போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சுருவோம். நல்லா வெந்துடும். அதுக்கு சக்கரை பொங்கலுக்கு இப்போ முந்திரி திராட்சை பொரித்து எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். அப்புறமா பொங்கலில் கொஞ்சம் நெய் நிறைய போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி அது பொரிஞ்சோன்னே திராட்சை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் திருவி போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். இப்போ சாதம் வெந்துடுச்சு. இந்த சாதத்தை 2ஆக பிரித்து எடுத்துக்குவோம். ஒரு கிண்ணத்தில் பாதி சாதம் எடுத்து வெண்பொங்கலுக்கும், மீதி வந்து சாதத்தை சக்கரை பொங்கலுக்கும் எடுத்துக்குவோம். இந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம வெல்லம் கொஞ்சம் பாகு காய்ச்சணும். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் எவ்வளோ சாதம் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளருக்கு 1 டம்ளர் வெல்லத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பாகாக காய்ச்சிக்குவோம். பாகு காய்ச்சறதுனா ரொம்ப காய்ச்ச வேண்டியதில்லை, ஓரளவுக்கு தண்ணியாக காய்ச்சிக்கலாம். காய்ச்சி வடிகட்டிட்டு அதில் கல் எதுவும் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு இந்த பாதி சாதத்தில் கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், இந்த சர்க்கரை பாகு இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருவோம். அடுத்தது இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது மிளகு பொங்கலுக்கு அந்த கரண்டி வச்சுட்டு நெய் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் நிறைய எவ்வளோது நெய் சேர்க்குறோமோ நல்லா தான் இருக்கும். நெய் போட்டுட்டு அந்த நெய்யில் இஞ்சி 1 பீஸ், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம். மிளகு, ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஆனால் நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன், எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டேன். பங்குனி உத்திர ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.